தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மதுரை மற்றும் திருச்சியில் அமையவிருக்கும் புதிய டைட்டில் பூங்காவிற்கு வரும் 13ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, மாவட்டத்திற்கு ஒரு டைட்டில் பூங்கா என்ற அடிப்படையில ஒவ்வொரு மாவட்டத்திலும் டைட்டில் பார்க் அமைக்கக்கூடிய பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தி வருகிறது. அந்த அடிப்படையில மதுரை மற்றும் திருச்சியில் புதிய டைட்டில் பார்க் கட்டுவதற்கான இந்த அடிக்கல் நாட்டு விழா வரக்கூடிய 13ஆம் தேதி அன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மூலமாக மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இந்த புதிய டைட்டில் பூங்காவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். குறிப்பாக இந்த டைட்டில் பூங்காவை பொறுத்தவரை சென்னையில் தான் மிகப்பெரிய டைட்டில் பூங்கா தரமணியில் அமைந்திருக்கிறது. பெரும்பாலான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு தேடி வருபவர்கள் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து சென்னையை நோக்கி படையெடுத்து வரக்கூடிய நிலையில சென்னையினுடைய மக்கள் தொகை அடர்த்தி அதிகரிக்கிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் டைட்டில் பார்க் அமைத்தால் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்கேயே பயன்பெறுவார்கள், வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்பது போன்ற பல்வேறு யோசனைகளுடைய அடிப்படையிலேயே ஒவ்வொரு மாவட்டத்திலும் டைட்டில் பார்க் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது வேகம் எடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில பல்வேறு மாவட்டங்கள்ல சமீப நாட்கள்ல கூட டைட்டில் பூங்காக்கள் திறக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டாபிராமில் புதிய டைட்டில் பூங்கா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கட்டுமான பணிகள் எல்லாம் நிறைவடைந்து திறந்து வைத்திருக்கிறார். இது போன்ற பல்வேறு மாவட்டங்களில் டைட்டில் பூங்கா திறக்கப்படக்கூடியது. பல்வேறு மாவட்டங்களில் புதிய டைட்டில் பூங்கா அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மதுரை மற்றும் திருச்சியில் வரக்கூடிய 13ஆம் தேதி அன்று புதிய டைட்டில் பூங்கா அமைப்பதற்கான அடிக்கலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து நாட்டுகிறார். ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.